வணக்கம் நண்பர்களே. இப்போ தொடர்ந்து காணொளிகள் போட்டுட்ருக்கேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காணொளிகள் வருது. 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஆனால் சில காணொளிகளில் 2,000 பேர் கூட அதை பார்க்குறதில்ல. சில காணொளிகள் 5,000 6,000 போகுது. இந்த ட்ரெண்டை நான் பார்க்குறது உண்டு. இதிலிருந்து என்ன புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நான் கவனிப்பேன். ஆனால் ஒன்று உறுதியாக இருக்கேன், எது விரும்பப்படுதோ அதை கொடுக்கறது சரியில்லை. அது என்னுடைய வழக்கம் கிடையாது. நானே யூடியூப்பில் பார்க்குறேன். நான் சாதாரணமான ஒரு சராசரிக்கு பல படிகள் கீழே நிற்கக்கூடியவர்கள் என்று நினைக்கக்கூடிய ஒரு பாமரனை விட 4-5 படிகள் கீழே நிற்கக்கூடிய அறிவுத்திறன் கொண்டவர்கள் என்று எண்ணக்கூடிய பலருடைய காணொளிகள் லட்சக்கணக்கில் போகிறத நான் பார்க்குறேன். அவங்க போல ஆகணுங்கிற எண்ணம் கிடையாது. எது பிடிக்குமோ அதை கொடுக்குற எண்ணம் கிடையாது. எனக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லத்தான் இதை பயன்படுத்துகிறேன். ஒருவேளை இப்போ அதிகமான பேர் பார்க்காம இருக்கலாம், எதிர்காலத்தில் பார்க்கலாம். இந்த ட்ரெண்டை பார்த்து மட்டும் ஒன்று விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஏதாவது பர்சனல் லைஃப் சார்ந்த பிரச்சனைகள் சார்ந்த காணொளிகளுக்கு தான் மிக அதிகமான ஆட்கள் வராங்க. இதுவரைக்கும் வந்த காணொளிகளில் பிள்ளைகளுக்காக நாம் ஏன் வாழ வேண்டும்னு ஒரு காணொளி, அந்த காணொளி தான் மிக அதிகமான அவள் பார்த்துருக்காங்க. 50,000 பேர். அது மாதிரியான லைஃப் பிரச்சனைகளை பற்றின காணொளிகள் அதிகமான பேர் பார்க்குறாங்க. ஆன்மீகம், மதம், தத்துவம் சார்ந்த அடிப்படையான விஷயங்களை பேசக்கூடிய காணொளிகளை குறைவான பேர் தான் பார்க்குறாங்க. அதை விட குறைவான பேர் பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தா, பயணங்களில் வெவ்வேறு இடங்களில் இருந்து நான் வெளியிடக்கூடிய காணொளிகள். எனக்கு அந்த பயணங்களில் நான் வெளியிடக்கூடிய காணொளிகள் ரொம்ப முக்கியமானவை. ஒரு விளாகர், அதாவது வீடியோ பயணம் பதிவர் செய்யக்கூடிய, இப்போ எங்கே வந்திருக்கோம் தெரியுமா, இந்த இடம் ஏன் முக்கியம் தெரியுமா, இந்த மாதிரியான காணொளிகள் அல்ல அவை. ஒரு புதிய இடம், அந்த புதிய இடத்துல நமக்கு என்ன தோணுதுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த இடத்தை எப்படி நான் வரலாற்றோட தத்துவத்தோடு இணைக்கிறேன் என்பது எனக்கு முக்கியம். அப்படி இணைக்கும் போது எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஸ்டம், அதை தான் நான் முன்வைப்பேன். உதாரணமாக, அமெரிக்காவில் ஒரு இலையுதிர் கால காட்டில் இருக்கு நான் பேசக்கூடிய ஒரு விஷயம். அந்த காடை பற்றி மட்டும் அல்ல, வியன்னாவில் ஒரு கிறிஸ்தவ மடாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நூலகத்தின் முன்னால் நின்று கொண்டு நான் பேசுவது அந்த நூலகத்தை பற்றி அல்ல. நூலகம் என்பது எந்த அளவிலே ஐரோப்பாவை வடிவமைத்திருக்கிறது, நூலகத்திற்கான இடம் என்ன என்பதை பற்றி, உலக பண்பாட்டில் நூலகம் எங்கே வருது என்பதை பற்றி. ஆனால் அந்த காணொளிகளை ஒரு 2,000 பேர் கூட பார்க்கறதில்ல. என்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, அவங்க காணொளிகளை பார்க்கறது உண்டு, எல்லாத்தையும் பார்க்கறது இல்லை, செலக்ட் பண்ணி பார்ப்பேன். அப்போ நினச்சிக்குவேன் அவன் எதை செலக்ட் பண்ணுவார் அப்படின்னு. அதாவது வாழ்க்கை பிரச்சனையை தீர்க்கும் ஆலோசனைகள் என்று இருக்கக்கூடிய, அவனுக்கு அப்படி தோன்றக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் பார்க்குறாரு. அறிவார்ந்த விஷயங்களை பார்க்க மாட்டான். அறிவார்ந்த விஷயங்கள் தேவையில்லை என்கிற முடிவிலேயே தமிழ்நாட்டில் கோடானு கோடி மக்கள் இருக்கிறாங்க. என்னுடைய களத்தை படிக்கக்கூடியவங்க என்னுடைய வாசகர்கள், என்னுடைய காணொலியை பார்க்கக்கூடியவங்க என்னுடைய வாசகர்கள், அவங்களிலேயே பெரும்பாலானவங்களுடைய மனநிலை அதுதான். தாங்களே அறிவற்றவர்கள் முடிவு பண்ணுறாங்க. அறிவார்ந்த எதுவும் தனக்கு தேவையில்லைன்னு அவங்களே முடிவு பண்ணுறாங்க. நமக்கு அதுக்கெல்லாம் எதுக்கு நேரம் இல்லை, நமக்கு அதெல்லாம் தேவையில்லை என்று முடிவு பண்ணுறாங்க. எனக்கு தெரிந்து தாங்களே முட்டாள்கள் அல்லது அறிவற்றவர்கள் என்று வரையறுத்து கொள்ளக்கூடிய, அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் வேற எந்த பகுதியில் இருக்குமான்னு எனக்கு தெரியல. என் பக்கத்து மாநிலம் கேரளா பார்க்குறேன். அறிவற்றவன் கூட தன்னை அறிவாளின்னு டிஃபைன் பண்ண ட்ரை பண்ணுவான், அப்படி காட்ட ட்ரை பண்ணுவான்.
தனக்கு ஏதாவது தெரியும்னு சொல்லத்தான் விரும்பும். வேண்டாம் அப்படின்னு சொல்லவே மாட்டான். இது ஒரு குறிப்பிட்ட மனநிலை. அது நம்ம சூழலில் நமக்கு அது கிடைக்குது. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை என்கிற ஒரு மனநிலை. இளைஞர்கள்ட்ட அந்த மனநிலையை பார்க்கும்போது ஒரு மாதிரி வைத்தறிச்சலாக இருக்கும். இந்த காணொலியை பார்த்தீங்களான்னு கேட்பேன். இல்லை சார் அது பார்க்கல. ஏன் பார்க்கல? இல்லை சார் அது என்னமோ ஒரு நார்த் இந்தியாவில் எடுத்த மாதிரி இருந்தது சார். நார்த் இந்தியாவில் நமக்கு எதுக்கு சார்? இமயமலையில் எடுத்த காணொலி சார். இமயமலையிலெல்லாம் இருக்கிறது நமக்கு தேவையில்லையே. அதான் அவருடைய சொந்த கிராமத்தில் எடுத்துருந்தால் பார்ப்பார். இந்த மாதிரியான இளைஞர்களை பார்த்துக்கிட்டே இருக்கு. இவங்களில் ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியுமா என்பது அந்த முழுமை அறிவு இயக்கத்துடைய நோக்கமே. கிட்டத்தட்ட பாறையில் தொடர்ந்து முட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும். பெரும்பாலும் தோல்வியும் சில வெற்றிகளும் சாத்தியமாக இருக்கு. இந்த வாழ்க்கை ஆலோசனையை பற்றி சொல்கிறேங்க. நான் என்னுடைய அந்த காணொலிகள்லேயே வாழ்க்கை ஆலோசனைகள் சொல்லலை, சில கான்செப்ட்ஸ் அறிமுகம் பண்ணுறேன். அதை வாழ்க்கை ஆலோசனை அவங்க எடுத்துக்கிறாங்க. சில கருத்துக்களை முன்வைக்கிறேன். அந்த கருத்துக்களை பற்றி நீங்கள் யோசிக்கலாம், மேற்கொண்டு படித்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு அறிமுகம் என்ற அளவில் எல்லா காணொலிகள்லையும் அப்படி ஏதேனும் ஒரு சிந்தனையுடைய ஒரு பீஸ் இருக்கும். அந்த சிந்தனை துடுக்க பற்றி தான் நீங்கள் கவனிக்கணும், யோசிக்கணும். நண்பர்களே, இந்த அவர்ஷன் ஆஃப் அதர் இருக்கு இல்லையா, அது என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். அதாவது இது நமக்கு தேவையற்றது, அந்நியமானது என்று அவர்ஷனை உருவாக்கி கொள்ளக்கூடிய, விளக்கக்கூடிய, பிற விலக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மனநிலை என்ன? நீங்கள் பழங்குடிகள்கிட்ட ட்ரைப்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ட்ரைப்ஸ் அந்நியரை பயங்கரமாக விலக்கி வைப்பாங்க. நீங்கள் அந்நியர் நம்மகிட்டே சொல்லுவாங்க, நீங்கள் வெளியாள் அப்படிம்பாங்க. நாங்கள் நீங்கிறது தான் ட்ரைப்ஸில் ரொம்ப முக்கியமான விஷயம். ட்ரைப்ஸுக்கு இட விலக்கு உண்டு. இந்த இடத்துலேருந்து அந்த இடம் வரைக்கும் தான் போகணும், அதுக்கு அப்பால் போகக்கூடாது, இதுக்கப்பால் எதையும் செய்யக்கூடாது. இப்படி ஏராளமான எல்லைகளை வகுத்து தான் அவங்க வாழ்வாங்க. ட்ரைப்ஸ் ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அப்படி இருக்கிறதுனால தான் அவங்க ட்ரைபாக இருக்கிறாங்க, பழங்குடியாக இருக்கிறாங்க. மனித பரிணாமம் ஒரு 50,000 வருஷமாக நடந்துட்டுருக்கு. கற்காலத்திலேருந்து தொடர்ந்து மனிதன் பரிணாமம் ஆகிட்டு இருக்கான். இந்த பரிணாமத்தில் விஷயங்களை உள்வாங்கி உலகத்தை நோக்கி விரிந்து கொண்டே இருந்தவர்கள் வளர்ந்து நாகரிக மனிதனாக ஆனார். எதையுமே உள்வாங்காம தங்களுக்கு வட்டத்தை போட்டு சுருங்கிக்கிட்டே இருந்தவங்க பழங்குடிகளாகவே நீடித்தார். மிக குறைவான வெளிப்பாதிப்போடு இருந்த சமூகங்கள் தான் பழங்குடிகளாக நீடித்தன. ட்ரைபாக இருக்கு. தமிழகம் முழுக்க ஏராளமான ட்ரைப்ஸ் இருக்காங்க. அவங்க எப்படி இந்த நாகரிக யுகத்திலையும் இப்படி தங்களை ஒதுக்கிக்கிட்டு தங்களுடைய ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருக்காங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இவ்வளவுக்கும் கடந்த 100 ஆண்டுகளாக நாம் அவங்க மேலே கடும் செல்வாக்கு செலுத்துகிறோம். கல்வியை கொண்டு போகிறோம், மருத்துவத்தை கொண்டு போகிறோம், சாலை போடுறோம், அரசாங்க நலத்திட்டங்கள் அங்கே போகுது, ஓட்டு போட வைக்கிறோம், அடையாள அட்டைகள் கொடுக்குறோம், டிவி, சினிமா, இப்போ இன்டர்நெட் வரைக்கும் ட்ரைபல் சிட்டிஸில் கிடைக்குது. ஆனாலும் இன்றைக்கு அந்த ட்ரைப் மனநிலையை அவங்க பேணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள பார்த்து நம்ம நினைக்கிறோம் இல்லையா, ட்ரைப்ஸ் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் யோசித்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கணிசமான ஜாதிகளுக்கும் அந்த மனநிலை தான் இருக்குது. செமி ட்ரைபல் மென்டாலிட்டின்னு அதுக்கு பேர். அரை பழங்குடி மனநிலை. இந்த அரை பழங்குடி மனநிலையை தான் நம்ம ஜாதிய மனநிலை என்று இன்னொரு கோணத்திலையும் சொல்கிறோம். சாதி என்பது பழங்குடி வாழ்க்கையிலிருந்து வந்த ஒன்று. சாதி என்பது மேலிருந்து பிராமணனோ அல்லது அரசாங்கமோ உருவாக்கி நமக்கு கொடுத்தது அல்ல. அப்படி மேலிருந்து எதையும் கீழ் நோக்கி கொடுக்கவே முடியாது. ஒரு அரசாங்கமோ உயர் ஜாதியிலோ உயர் மட்டமோ அதிகாரமோ கீழ் நோக்கி வந்து அவங்கள வரையறுக்கவோ பிரிக்கவோ இணைக்கவோ முடியவே முடியாது. கீழே இருந்தால் எல்லாமே மேலே போகும். எப்படின்னா, இந்தியாவில் ஆயிரக்கணக்கான பழங்குடி சொசைட்டிஸ் இருந்திருக்கு, ட்ரைப்ஸு. இந்த ட்ரைப்ஸு
கொஞ்சம் நாகரிகத்தோடு உறவாடி நாகரிகத்துக்குள்ளே வரும்போது தங்களோட ஒத்து போகக்கூடிய இணையான பிற ட்ரைபோடு இணைந்து ஒரு ஜாதி ஆகிறாங்க. ட்ரைப் என்பது தான் ஜாதி ஆகுது. இன்றைக்கி ஒரு ஜாதிக்குள்ள பல கூட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா. எல்லா ஜாதிக்குள்ளேயும் கூட்டங்கள் இருக்கும். கோத்திரங்கள்னு சொல்லலாம், கூட்டங்கள். இந்த கூட்டங்கள் எல்லாமே தனித்தனி ட்ரைபாக இருந்தது. இப்படி பல கூட்டங்கள் இணைந்து ஒரு ஜாதி, இணையான ஜாதிகள் சேர்ந்து ஒரு கூட்டு ஜாதி, முக்குலத்தோர் மாதிரி. இப்படி தான் ஜாதி அமைப்பு உருவாகி வந்திருக்கு. ஆகவே ஜாதிக்குள்ளே இருக்கிறது அந்த ட்ரைபு மனநிலை தான். அந்த ட்ரைபு மனநிலை நான் பிறங்கிற டெஃபினேஷனை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். நாங்கள் அவங்க, நாங்கள் வேற, இப்படி அந்த பிரிவினை, அந்த அதரை விலக்கி தேவையில்லைன்னு வைக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கு. அதுதான் எல்லா விஷயத்திலும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இன்றைக்கி இந்த விஷயங்கள் மாறிட்டே இருக்கு. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சின்ன தமிழ் கிராமத்தை எடுத்து பார்த்தா கூட ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு வாழ்விடம் இருக்கும், ஒரு தெரு இருக்கும். அந்த ஜாதி தெரு, இந்த ஜாதி தெரு, பிள்ளைமார் தெரு, நாடார் தெரு, கோனார் தெரு, சேரி, இப்படி விதிவிதாக எல்லாமே ஜாதி ஜாதியாக இருக்கும். அதுக்குள்ளே தான் அவங்க வாழ்ந்தாங்க. இந்த ஜாதி எல்லாம் இங்கே இருக்கும், அவங்கெல்லாம் அங்கே இருக்காங்க. இந்த கூட்டத்துக்குள்ளே வாழ்வாங்க. ஒரு சின்ன ஏரியாக்குள்ளே கல்யாணங்களை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கல்யாணத்தில் வேறு ஜாதி கலந்துக்கவே மாட்டாங்க. ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதிக்கு இன்னொரு ஜாதியோட வாழ்க்கை முறை என்ன, அவங்க என்ன சாப்பிடுவாங்க, அவங்க என்ன மாதிரி யோசிப்பாங்க, எதுவுமே தெரியாது. ஒரு பொது இடத்துல பார்த்துக்கிட்டா ஒரு புன்னகை, தேவையான அளவுக்கு உறவு. அதாவது உங்களுக்கு ஒரு ஆசாரியோட உறவு என்பது அந்த ஆசாரியை வச்சு ஒரு வேலை செய்ய அளவில் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு மேலே அவங்க கலாச்சாரம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்படி அரைப்பழங்குடி நிலையில தான் நாம் நெடுங்காலமாக வாழ்ந்து வந்தோம். அதைத்தான் நம்ம நிலவுடைமை சமூகம் என்று சொல்கிறோம். அந்த அரைப்பழங்குடி மனநிலை கடந்த ஒரு 100 ஆண்டுகளில் வலுக்கட்டாயமான மாற்றங்களுக்கு உள்ளாகுது. அதுக்கு காரணம் முதலாளித்துவம். வெள்ளைக்காரங்க கொண்டு வந்து தொழில் புரட்சியின் விளைவான முதலாளித்துவம். அது சாலைகளை போடுது, ரயில் கொண்டு வருது, கல்வியை கொண்டு வருது. எப்படியோ அந்த அரைப்பழங்குடி வாழ்க்கையை விட்டு விலகி ஆகணுங்கிற கட்டாயத்தை அது உருவாக்குது. ஏன்னா முதலாளித்துவத்திற்கு அரைப்பழங்குடி வாழ்க்கையில் இருக்கிறதோ பெரிய சுமை. முதலாளித்துவத்திற்கு உழைப்பாளிகள் தேவை. எல்லா ஜாதியிலேருந்தும் ஒர்க்கர்ஸ் வரணும். ஒரு ஜாதி ஒரு இடத்துல மட்டுமே வாழும், அவங்களுடைய பாரம்பரிய தொழிலை மட்டும்தான் செய்யணும்னா முதலாளித்துவத்துக்கான லாபம் இல்லை. எல்லா தொழிலுக்கு எல்லாரும் வரணும். ஒரு வேலைக்கு 9 பேர் முட்டி போதுனா தான் முதலாளித்துவத்துக்கு லாபம் இல்லையா? ஆக முதலாளித்துவம் அவங்களை எல்லாரையும் அந்த கூட்டுக்குள்ளேருந்து வெளியே இழுக்குது. அப்போ இவன் பாதி வெளியே வந்து பாதி உள்ளே இருக்கு. பொது வாழ்க்கையில் கொஞ்சோண்டு வெளியே வரான். ஒரு டீ கடையில் எல்லா ஜாதி உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க. ஒரு சினிமா தேட்டரில் எல்லாரும் சேர்ந்து உட்காடுறாங்க. ஒரு ரோட்டில் எல்லாரும் சேர்ந்து நடக்கிறாங்க. அதன் பிறகு ஒரு தலைமுறை தாண்டினா ஒரு ஹோட்டலில் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சாதி வாரி தான் ஹோட்டல் இருந்தது. நான் தருமபுரிக்கு போகும்போது டீ கடைகளே சாதி வாரியாக இருக்கிறது அப்போ தான் கண்டுபிடிச்சேன். வன்னியர் டீ கடை, நாயுடு அல்லது அது மாதிரி ஆட்களோட டீ கடை, தலித் டீ கடை, அட்லீஸ்ட் 3 ஜாதிக்கார டீ கடை தனித்தனியாக இருக்கும். தலித் டீ கடையில் மற்றவங்க டீ குடிக்க மாட்டாங்க. நாங்கள்லாம் போய் டீ குடித்தா என்ன ஷாக்காக பார்ப்பாங்க. இப்போது இந்த மாதிரியான பாக்கெட்ஸுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கு. அதுதான் அரைப்பழங்குடி மனநிலை. அந்த மனநிலை தான் பிறர் என்கிற வரையறையை உருவாக்கிக்கிட்டே இருக்கு. அப்புறம் அந்த பின்னணியிலிருந்து நாம் ரொம்ப தூரம் தள்ளி வந்திருக்கோம் இன்னைக்கு. ஏன்னா முதல் தலைமுறையில் கல்வி அறிமுகப்படுத்தப்படுகிறது. பிரிட்டிஷார் இங்கே உருவாக்கின கல்வி முறையாலும் அதை ஒட்டி காந்தியின் தேசிய கல்வி இயக்கம் உருவாக்கின கல்வி அலையாலும் நம்ம முதல் தலைமுறை கல்விக்குள்ள வரோம். இரண்டாவதாக நவீன உழைப்பு தேவைப்படக்கூடிய பொருளியல் சூழல் உருவான போது அதிகமான ஆட்கள் கல்விக்குள்ள வரும். கல்வி கூடங்கள் பொதுவானவையாக இருக்கின்றன. கல்வி நம்மளை பழங்குடி வாழ்க்கையிலிருந்து வெளியே இழுக்குது. மூன்றாவது, தொழில் நிமித்தம், வேலை நிமித்தம் நாம் உலகம் முழுக்க போகக்கூடிய ஒரு காலம் 80-90களுக்கு பிறகு வருது. அப்போ இன்னும் நம்ம அந்த பழங்குடி வாழ்க்கையிலிருந்து வெளியே இழுக்கப்படுறோம். சிங்கப்பூர் போகிறோம், துபாய் போகிறோம், நியூயார்க் போகிறோம், யூரோப் போகிறோம். அப்போ இன்னும் வெளியே வரோம்.
அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் எடுத்து பார்த்தா அவன் ஒரு நவீன மனிதன்கிற சிந்தனை வருது. ஏன்னா அவன் செல்ஃபோன் வச்சுருக்கான், ஆங்கிலம் பேசலாம், ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலை பார்க்குறான், நவீன தொடர்பு முறைகளை பயன்படுத்துகிறான், ஃபேஸ்புக்கில் போய் உட்கார்ந்து சேட் பண்ணுறான், இங்கிலீஷ் கூட தெரிஞ்சு வச்சுருக்கான், படிக்கிறான். அப்போது ட்ரைபல் மனநிலை தான் வெளியே வந்தாச்சு, செமி ட்ரைபல் மனநிலையிலேருந்து வெளியே வந்தாச்சு. ஆனால் அப்படியா அப்படின்னு பார்த்தா சில அடிப்படைகள் அப்படியே இருக்கும். உள்ளத்தின் ஒரு பகுதி அப்போவும் செமி ட்ரைபல் மனநிலைக்குள்ளே தான் இருக்கும். ஒரு நீளமான பாம்பு மாதிரி தலை வெளியே வந்தாச்சு, ஆனால் வால் துணி அங்கே தான் இருக்குது, இன்னும் அது புற்று முழுசாக வெளியே வரல. அந்த செமி ட்ரைபல் மனநிலையிலிருந்து தான் அதெல்லாம் நமக்கு எதுக்கு என்று ஒரு விஷயத்தை வெளியே தள்ளக்கூடிய மனநிலை உருவாகுது. எதில் நாம் புழங்கிட்டு இருக்குமோ அதுதான் நாம், அதுக்கு அப்பால் எதையுமே தெரிஞ்சிக்கூடாது, அது தேவையில்லைங்கிற மனநிலை அதுலேருந்து தான் வருது. புறக்கணிக்கக்கூடிய மனநிலை அதுலேருந்து தான் வருது. இன்றைக்கும் நம்முடைய படித்த இளைஞர்களில் கூட கணிசமானவர்கள்ட்ட அந்த ட்ரைபல் மனநிலை இருக்குது. நாம் நம்முடையது, இதுக்கு அப்பால் எல்லாம் வெளி, நமக்கு தேவையற்றது. அதுதான் இந்த ட்ரைபல் செமி ட்ரைபல் மனநிலை எங்கெல்லாம் வெளிப்படும், அரை பழங்குடி மனநிலை எங்கெல்லாம் வெளிப்படும்னு பார்க்குறேன். ஒன்று, தன்னையும் தம்மையும் ஒரு கிட்டத்தட்ட அடையாளத்தோடு வகுத்து கொள்ள முயன்றுக்கிட்டே இருப்பது. அது நாங்கள் இந்த ஜாதி என்ற வரையறை. தமிழ்நாட்டில் சாதியை பற்றி யாரும் வெளிப்படையாக பேச மாட்டாங்க. ஆனால் ஒரே சாதிக்காரங்க 4 பேர் சந்திச்சுக்கிட்டா அங்கே உடனே ஒரு சாதி உருவாயிடும். அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகும். ஒரு அலுவலகத்துக்குள்ளே ஒரே சாதிக்காரங்க ஒரு டீமாக இருப்பாங்க. தமிழகம் மிக அழுத்தமாக சாதிக்குள் வேரூன்றிய ஒரு நிலம். அதை பற்றி வெளியே பேசக்கூடாதுங்கிற ஒரு கண்டிஷனை இங்கே உருவாக்கியிருக்காங்க. அவ்வளோதான். அரசியல் முழுக்க 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 சாதியால் தேங்கிட்டு இருக்க ஒழிய சாதிக்கு அப்பால் ஒரு துளி அரசியல் கூட தமிழ்நாட்டில் கிடையாது. கொள்கை அடிப்படையில் முழுக்க சாதிக்கு வெளியே இருக்கக்கூடிய கட்சி என்றால் அது கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டும்தான். ஆனால் அவங்களுக்கு வேறு வழி கிடையாது. அரசியல் அவங்க ஜெயிக்கணும்னா அந்த சாதியை தான் அவங்க நம்பி இருக்கணும், சாதி அரசியலை தான் அவங்க பண்ணி ஆகணும். ஒரு தொகுதியில் எந்த ஜாதி பெரும்பான்மை இருக்கோ அந்த தொகுதி வேட்பாளரை அவங்க நிறுத்த முடியும். மற்ற கட்சிகளுக்கு ஜாதி இயல்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒருத்தர் திமுக இருப்பார், தன்னுடைய ஜாதி கூட்டத்தில் போய் கலந்து கொள்ள அவருக்கு எந்த தடையும் கிடையாது. அப்போ ஜாதி என்கிற அரை பழங்குடி மனநிலை தமிழகத்தில் அழுத்தமாக வேரூன்றி இருக்கு. அது முதல் அடையாளம். அந்த சாதி அடையாளத்தை கொஞ்சம் விரித்து கொண்டு இன மொழி அடையாளமாக மாற்றிக்கொள்ள முயல்வார். இங்கே தமிழ் தேசியம் என்று பேசக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா இடைநிலை ஜாதியை சேர்ந்தவங்களா. அவங்க இடைநிலை சாதி அரசியலை தான் தமிழ் தேசியங்கிற பேரில் முன்வைக்கிறாங்க. அதாவது முதல்ல சாதியாரையாக இருக்கிறாங்க. அப்படி ஒரு 10 சாதி சேர்ந்து ஒரு அமைப்பாகணும்னா அதுக்கு இன்னொரு அடையாளம் தேவை. அதுக்கு தான் மொழி அடையாளம் அல்லது இன அடையாளத்தை எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் பெரிய ஒரு அடையாளத்தை வச்சுக்கணும். அப்போ தேசிய அளவில் நம்ம ஒருங்கிட முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்துங்கிற அடையாளத்துக்குள்ள போகிறாங்க. இந்து அடையாளம் இங்கே உயர் ஜாதி 2வது நிலை ஜாதி மட்டுமே இணைந்த ஒரு அடையாளம் தான். அவங்க மைண்டுக்குள்ளே தலித்துகள் கிடையாது. ஆனால் இந்தியாவில் கூட தலித்துகள் பெரும்பாலும் இந்துக்கள் தான். ஆனால் அவங்க மைண்டுக்குள்ளே அது கிடையாது. இந்துக்கள் அவங்க என்ன அவங்க உண்மையில் நினைக்கிறாங்க. ஆனால் இப்படி சாதி, மதம், இனம், மொழி சார்ந்து நாங்கள் அப்படின்னு ஒரு அடையாளத்தை ஒருவன் பேச ஆரம்பித்தாலே அரை பழங்குடி மனநிலைக்குள்ளதாக இருக்கும். நாங்களா இப்படி அவங்களா அப்படி. முகநூலில் போய் பாருங்க, யாரை பார்த்தாலும் அவனுடைய சாதி என்ன, அவன் எந்த மொழிக்காரன், அவன் எந்த இனத்தை சார்ந்தவன்கிற வரையறுக்கிறதுக்கான முயற்சி நடந்துக்கிட்டே இருக்கிறத பார்க்கலாம். இதுதான் பழங்குடி மனநிலை. அரை பழங்குடி மனநிலையுடைய வேறு அங்கே தான் இருக்குது. தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும். அப்புறம் தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட உடனே பிறனை வெறுக்க ஆரம்பிக்கிறது, புறக்கணிக்க ஆரம்பிக்கிறது, அல்லது அக்கறையற்று இருக்கிறது. நான் தமிழன், ஆகவே எனக்கு தெலுங்கு முக்கியம் கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் கீழடி அப்படின்னு ஒரு அகழ்வு ஆய்வு வந்தோடனே பரவசம் அடைகிறாங்க. அது என்னன்னே தெரிஞ்சுக்கிறது கிடையாது. சரி, கீழடியோடு தொடர்புடைய அதே காலகட்டத்தை சேர்ந்த அகழ்வு மையங்கள் மைசூரில் இருக்குது, ஆந்திரா ராயலசீமா இருக்குது சொன்னேன். அது வேறு, அது அவனுடையது, எனக்கு அது அக்கறை கிடையாது. ஆதிச்சநல்லூர் கீழடியை விட 1000 ஆண்டு தொன்மையானது, 3500 அல்ல 4000 ஆண்டு தொன்மையானது ஆதிச்சநல்லூர்.
அதை விட 1000 ஆண்டு தொன்மையான லோத்தல், காளிஃபங்கன், டோலவேரா போன்ற பல்வேறு அகழ்வு மையங்கள், நகரங்கள் ராஜஸ்தான்லையும் கட்சிலையும் இருக்குது. சொல்லுங்கள், தெரிஞ்சுக்க மாட்டாங்க, அக்கறை கிடையாது. அதெல்லாம் யாரோ சொல்ல, அதெல்லாம் பொய், அதெல்லாம் நான் அக்கறை, அது தெரிஞ்சுக்க மாட்டேன், எனக்கு ஆர்வம் இல்லை. இதுதான் ட்ரைபல் மனதில் அடுத்த கட்டம். அதர் என்பதை தெரிஞ்சிக்கவே கூடாது. தெரிஞ்சுக்கிட்டால் நான் என்ன வரையறுக்கிறோம் இல்லையா, அது போயிடும். வேறொன்றை தெரிஞ்சுக்கவே கூடாது. இதுதான் 2வது மனநிலை. இந்த மனநிலை என்னுடைய தளத்தை படிக்கக்கூடிய, என்னுடைய காணொலிகளை பார்க்கக்கூடிய இளைஞர்களில், நவீன மனிதர்களில் கணிசமான பேருக்கு இருக்கு. அவங்க எதையும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அது வேற ஒன்றா இருக்கு. அது ஐரோப்பா பற்றி இருக்குது, அது வட இந்தியா பற்றி இருக்குது, அது ஆந்திர பகுதியை பற்றி இருக்குது, அது மைசூரில் நடக்குது. அங்கே உட்காந்து நீங்கள் பேசுகிறீங்க, அது எனக்கு நம்மதில்லை, நமக்கு வேண்டியதில்லை. இந்த பின்னணியில் தான் ஒருத்தரை பற்றி சொல்ல விரும்புகிறேன். இவர் இந்த புத்தகம் அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் என்கிற ஒரு ஜெர்மானிய பயணி, அறிவியலாளர், உயிரியலாளர் பற்றி நூல். த இன்வென்ஷன் ஆஃப் நேச்சர், த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட், த லாஸ்ட் ஹீரோ ஆஃப் சயின்ஸ். ஆண்ட்ரியா வுல்ஃப் எழுதின புத்தகம், பல பரிசுகள் வாங்கின புத்தகம். ஒரு பெரிய திரில்லோட நான் படித்து ஒரு நிறைவடைந்த புத்தகம் இது. இந்த அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட்டை பற்றி குறைவாக தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த உரையில் அவரை பற்றி நிறைய தகவலை சொல்ல போகிறதில்லை. ஏன்னா இது ஏஐ யுகம். நீங்கள் கூகுளில் அடித்தாலே அவரை பற்றி வந்து கொட்டும். அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் நவீன அறிவியலை உருவாக்கிய முன்னோடிகள் ஒருவர். ஏறத்தாழ டார்வினுடைய காலம் அல்லது கொஞ்சம் பிந்தின காலத்தை சேர்ந்தவர், ஜெர்மானியா. அவர் உலகம் முழுக்க பயணம் பண்ணியிருக்கார். பயணங்கள் ரொம்ப அரிதாக இருந்த காலத்தில் தாவரங்களை அடையாளப்படுத்தி இருக்கிறார், உயிரினங்களை அடையாளப்படுத்தி இருக்கார், நில பகுதிகளை அடையாளப்படுத்தி இருக்கிறார். அதை ஆவணப்படுத்துறதுக்கான ஒரு மெத்தடாலஜியை டெவலப் பண்ணியிருக்கிறார். உலகத்திலேயே அதிகமான தாவரங்களின் பெயர்கள் ஒரு நபருடைய பெயர் போடப்பட்டிருக்குன்னா அது அலெக்சாண்டர் ஹம்போல்ட்டுடைய பெயர் தான். ஏன்னா நிறைய தாவரங்கள் அவர் தான் கண்டுபிடிச்சிருக்கார். தென் அமெரிக்காவில் பயணம் பண்ணியிருக்கார், சைபீரியாவுக்கு பயணம் பண்ணியிருக்கிறார். தொடர்ந்து வாழ்நாள் முழுக்க பயணியாக தான் இருந்தார். அறிவியல் முன்னோடிகள் ஒருவர் அவர். அறிவியலில் ஒரு சாகச அம்சம் இருக்கு, ஒரு அட்வென்ச்சர் இருக்கு. அந்த அட்வென்ச்சர் அவர் தான் அதை நிறுவினவர். அறிவியல் என்பது ஒரு ஒரு பெரிய ஒரு ஹீரோயிக் ஆக்டிவிட்டி போல. அப்படி பார்த்தா இவரை ஒரு நவீன ஹெர்குலிஸ் என்றோ நவீன யுலிசஸ் என்றோ சொல்லலாம், அல்லது ஒரு ஐரோப்பிய அர்ஜுனன் என்றோ ஐரோப்பிய பீமன் என்றோ சொல்லலாம். ஏன்னா அட்வென்ச்சர்ஸ் அதை பண்ணிகிட்டே இருக்கிறார். தான் எங்கே இருக்கிறோமோ அங்கிருந்து கிளம்பி போயிட்டே இருக்கிறார், வேறு இடத்துக்கு போகிறார். ஜெர்மனியில் இருந்து கிளம்பணுங்கிறது அவருடைய சின்ன வயசு கனவாகவே இருக்குது. சின்ன குழந்தையாக இருக்கும்போதே அந்த கனவு தான். அவங்க அம்மா அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க அம்மா இறக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு. இறந்த உடனே கிளம்பிடுறார் தென் அமெரிக்காவுக்கு. தென் அமெரிக்காவில் யாரும் அணுக முடியாத மாபெரும் மலை உச்சிகளில் அன்னைக்கு இருந்த குறைவான வசதிகளோட, ஆக்சிஜன் கூட இல்லை, அன்னைக்கு கடும் குளிருக்கான ஆடைகள் கூட கிடையாது. ஏறுறார், அங்கே இருக்கக்கூடிய தாவரங்களை ஆவணப்படுத்துகிறார், வரைபடங்களை தயாரிக்கிறார். சைபீரியாவுடைய கடும் குளிரில் பயணம் பண்ணுறார். ஒவ்வொரு பயணமும் அவரை இன்னும் அடுத்துக்கு பயணத்துக்கான ஒரு ஊக்கத்தை தான் கொடுக்குது. நண்பர்களே, அந்த ஊக்கம் நமக்கு ஏன் இல்லை? நம்மளிருந்து ஏன் யாரும் அந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரை பண்ணலை? நம்மளை பற்றி ரொம்ப பெருமிதங்கள்லாம் வச்சுருக்கோம் இல்லையா? நம்ம அப்படிப்பட்டோம் இப்படிப்பட்டோம், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் அப்படி போனான் இப்படி போனான். நம்ம பண்பாட்டில் ஏன் ஒரு அலெக்சாண்டர் ஹம்போல்ட் இல்லை? அவருடைய காலம்னா 1700கள்னா அந்த காலத்தில் இந்தியா என்னவா இருந்தது? ஏன் நமக்கு அந்த அறிவியல் சாகசத்தன்மை இல்லை, அறிவின் சாகசத்தன்மை இல்லை?
புதிய நிலம், புதிய வாய்ப்புகள் நாம் ஏன் தேடி போக மாட்டேங்கிறோம்? சரி, 1700களில் போகல, 800களில் போகல, 900ல் போகல, இந்த 2025 ஏன் அப்படி இருக்கும்? ஒரு புதிய விஷயத்தை நம்ம ஏன் ஒவ்வாமையோட பார்க்கணும்? ஒரு பயிற்சி அளிக்கிறோம் அப்படின்னு ஒருத்தர் மின்னஞ்சல் பண்ணுறாரு. எங்கே இருக்கிறீங்க கேட்டால் கோயம்புத்தூரில் இருக்கிறேன். சரி, இந்த மாதிரி ஈரோடு பகுதியில் ஒரு மலைப்பகுதியில் பயிற்சி கொடுக்குறோன்னா அவ்வளோ தூரமாக வர முடியாது. இந்த ஆளை வச்சுக்கிட்டு என்ன தத்துவமோ அல்லது அறிவியலை கற்றுக் கொடுக்க முடியும் அவருக்கு? கோவையில் அவனுடைய மூக்கு கீழே வந்தால் தான் அவன் படுத்துக்குவான். அவன்கிட்ட எந்த சாகசத்தன்மை இருக்குது? இங்கே இருக்கக்கூடிய ஈரோடு கிளம்பி வர முடியாதவன் எதை கற்றுக்க முடியும்? 17ஆம் நூற்றாண்டில் ஜெர்மனியிலிருந்து ஆவி கப்பலில் தென் அமெரிக்காவுக்கு போன ஹம்போல்ட்டு தான் அறிவியை வளர்க்க முடியுமே ஒழிய, மெட்ராஸ்லேருந்து ஈரோட்டுக்கு வர்றதுக்கு யோசிக்கக்கூடிய அரை பழங்குடி இருக்கு இல்லையா, ட்ரைப் இருக்குல்ல, அவன் அறிவை வளர்க்க முடியாது. அவன் தனக்குள்ள சுருங்கிக்கிட்ட சின்ன ஆத்மா. ஹம்போல்ட்டுடைய பயணங்களை ஒவ்வொன்றையும் படிக்க அவ்வளவு ஒரு நாடி நரம்பெல்லாம் ஒரு துடிப்பு வர மாதிரி இருந்தது. ஏன்னா இயல்பில் அந்த ஹம்போல்ட்டுடைய தன்மை எனக்கு உண்டு. என்னுடைய முதல் பயணத்தை நான் 14 வயசில் பண்ணிட்டேன். 15-20 நாள் வீட்டை விட்டு கிளம்பி பல்வேறு இடங்கள் ஆஞ்சி திரும்பி வந்தேன். அதுலேருந்து இந்த நாள் வரைக்கும் எல்லா ஆண்டும் பயணம் பண்ணிட்டு இருக்கேன். ஆஸ்திரேலியா, ஜப்பான்லேருந்து இந்த பக்கம் கனடா வரைக்கும் உலகத்துடைய ஏராளமான நாடுகளுக்கு போயிருக்கேன். என்னுடைய பயணங்களை பார்க்குறவங்களுக்கு தெரியும் எவ்வளவு புதிய நிலங்களில் நான் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கேன். இந்தியாவிலேயே இமயமலையில் அவ்வளோ பயணங்கள் பண்ணியிருக்கேன். தொல்லியல் தடயங்களை தாண்டி பயணம் பண்ணுறேன், ஆலயங்களை தேடி பயணம் பண்ணுறேன். தொடர்ந்து பயணத்தில் தான் இருக்கேன். அந்த அட்வென்ச்சர் ஸ்பிரிட் அடங்கவே இல்லை, பத்தலை. நான் என்ன ஹம்போல்ட்டோட ஒப்பிடும்போது ஒன்றுமே செய்யலையே, ஒரு இடத்துக்கும் போகலைங்கிற எண்ணம் தான் இருக்குது. நான் அறிவியலாளன் இல்லை, நான் எழுத்தாளன். ஆனால் ஒரு புது நிலத்தில் என்னுடைய உள்ளம் எப்படி தொழில் படுகிறது, என்ன அது கண்டடைகிறது எனக்கு ரொம்ப முக்கியம். அதைத்தான் நான் இந்த காணொலியில் வழியாக பகிர்ந்துக்கிறேன். அதனால் ஒரு 2000 பேர் கூட அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவ்வளோதான். நம்ம ஊரில் ஏதேனும் அடிப்படை அட்வென்ச்சர் தன்மை கொண்டவங்க இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சதை சொல்லு, அல்லது எனக்கு என்னுடைய லௌகிகத்துக்கு தெரிஞ்ச சொல்லு, அப்போ தான் பார்ப்பேன்னு சொல்லக்கூடிய முட்டாள்கள் தான் இந்த விஷயங்களை தொடர்ந்து முன்வைத்து கொண்டிருக்கேன். அட்வென்ச்சர் எலிமெண்ட் இல்லாமல் அறிவு கிடையாது. அட்வென்ச்சர்னா என்ன? உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே போகும். எங்கே நீங்கள் சௌகரியமாக, வசதியாக, பிரச்சனை இல்லாமல் இருக்கிறீங்களோ அங்கே ஒரு மொனோட்டனி இருக்குது, ஒரு தேக்க நிலை இருக்குது, ஒரு சலிப்பும் இருக்குது. நாம் அந்த சலிப்புலையே சலிச்சுக்கிட்டே கிடக்க தான் பழகியிருக்கோம். ஒரு சின்ன குட்டைக்குள்ளே வாழும் இல்லை மீன்கள், அந்த மாதிரி அதுதான் உலகம் நினச்சிட்ருக்கோம். அதில் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். தண்ணி தொட்டி மீன்கள். நானகுத்தன் ஒரு கவிதை எழுதியிருக்கார், தமிழ் வாழ்க்கையை பற்றின உருவகம் தான் அது. தண்ணி தொட்டி மீன்கள். இந்த கடலுக்குள் என்ன அந்த கவிதை ஆரம்பிக்கும். அது முதல் வரியே சிரிப்பு வரக்கூடியது. அது ஒரு குட்டி கடல், அதுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்புறம் வாயை திறந்து மூடுறது. இந்த வாயை திறந்து மூடுறது இருக்குல்ல, இதை தான் நம்ம பேசுறது நினச்சிக்கிட்டு ஃபேஸ்புக்கில் சவுண்டு விட்டுட்ருக்கோம். இந்த குமிழிகளை தான் விட்டுட்ருக்கோம். அந்த கம்ஃபர்ட் ஏரியா விட்டு வெளியே காலெடுத்து வைக்காதவனுக்கு புதிய அறிவோ புதிய அனுபவமோ சாத்தியமே கிடையாது. அறிவார்ந்து உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது, இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அந்த நம்பிக்கை உடையக்கூடிய சாத்தியங்களை நீங்கள் தேடி போயிட்டே இருக்கணும். உடல் ரீதியாக உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது. இங்கே இருந்தால் சாப்பாடு நல்லாயிருக்கும், இங்கே இருந்தால் தெரிஞ்சவங்க இருப்பாங்க, இங்கே இருந்தால் தெரிஞ்ச மொழி இருக்கும். அப்படி இல்லை, இன்னொரு இடத்துல நிகழணும். நானும் என்னோட நண்பர் ஈரோடு கிருஷ்ணனும் பயணங்கள் பண்ணுவோம். பயணம் பண்ணி முடிஞ்சு வந்தோடனே அவருடைய நண்பர்கள் கேட்பாங்க. அவர் சொல்லுவார், அப்படியா திபெத் போயிருந்தீங்களா, லடாக் போயிருந்தீங்களா, அங்கே சாப்பாடுக்கு என்ன பண்ணுவீங்க? இவர் கடுப்பாயிடுவார். இல்லை அங்கே பள்ளி எப்படி சமைச்சு கொடுப்பேன், அதான் சாப்பிடணும். அப்படியா சார் அப்படி? ஏங்க அவனும் மனுஷன் அங்கே இருக்கிறவன், அவன் சமைச்சு கொடுத்தா சாப்பிட்டா என்ன? உங்களுக்கு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு தேவையான உணவு கிடைச்சிட்டே இருக்கு. ஆனால் எனக்கு தேவையான இட்லி சட்னி தயிர் சாதம் கிடைக்கலைன்னா நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லக்கூடியது தான் அரைப்பழக்கூடிய மனநிலை. தன்னுடைய கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியே போகாதவன் ஒரு சமகால மடையன், தேங்கி நின்று போன ஆத்மா, கெட்டு போன தண்ணி மாதிரி. அது
கெட்டு போன தண்ணியில் சில புழுக்கள் உருவாகும். அந்த மாதிரி தேங்கி போன ஒரு சமுதாயத்தில், தேங்கி போன ஒரு அறிவுச்சூழலில் புழுக்கள் மாதிரி நாம் நெளிஞ்சிட்ருக்கோம். நம்முடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வராமல் நாம் எதையும் கற்றுக்கொள்ளவில்லை. இதே மாதிரி அமெரிக்கா போய் அமெரிக்காவிலையும் அதே கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ அண்மையில் அமெரிக்காவில் இங்கேருந்து ஒரு கிணட்டு தவளை அங்கே கூப்பிட்டாங்க. அது ஒரு வரலாற்று ஆய்வாளர்னு தானே சொல்லிட்டுது. அவன் அங்கே போய் சொல்லியிருக்கான், ராஜேந்திர சோழன் ஈல் மீன்களை, எலக்ட்ரிக் ஈல் மீன்களை பயன்படுத்தி எதிரி கப்பலுடைய காந்தத்தை எல்லாம் கழட்டி அதை தோற்கடிச்சான் அப்படின்னு. இது எந்த ஒரு சயின்ஸு? ஏதேனும் ஒரு சயின்ஸையோ அல்ல ஏதாவது ஒரு அடிப்படையான ஒரு காமன் சென்ஸ் வரக்கூடிய ஒரு புத்தகத்தை படித்து ஒருத்தர் இதை வளருவாங்க. இந்த வளரக்கூடிய ஒருத்தனை அமெரிக்கா கூட்டிட்டு போய் அவனை பேச வச்சு கைதட்டி மகிழ்கிறாங்கன்னா அவங்க எந்த அளவு கிழக்கு தேவையில்லை. அமெரிக்கா மாதிரி அறிவியலின் நாட்டில் இருந்து கொண்டு அறிவியலுடைய அடிப்படை கூட தெரியாம ஒரு தமிழ்நாட்டு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய அதே மனதில் அங்கே இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய அதே அறிவுத்திறன், அதே தேக்க நிலையை அமெரிக்காலையும் வச்சிருக்காங்க. அப்படியே தேங்கி வாழ்றாங்க. அது அமெரிக்கா தமிழில் எப்படி வாழ்றாங்க? திரும்ப திரும்பி அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சர்க்கிள், அதுக்குள்ளே ஜாதி எல்லாம் உண்டு, பிராமின் நான் பிராமின் உண்டு. அதுக்குள்ளே இப்போ கொங்கு கூட்டங்கள்லாம் தனியாக வந்துருச்சு அமெரிக்காவில். அவங்க மாதத்துக்கு ஒரு சமைச்சுக்குவாங்க, இட்லி தோசை தயிர் சாதம் சாப்பிடுவாங்க, தமிழ் சினிமாக்களை பற்றி பேசிக்குவாங்க, தமிழ் நடிகர்களை பற்றி பேசுவாங்க, பிரிஞ்சு போயிடுவாங்க. தமிழ் சங்கம்னா அதில் தமிழ் நடிகர் வந்தால் இல்லை வரவே மாட்டாங்க. பட்டுப்புடவை, பொங்கல் கொண்டாட்டம், அதே அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே போகக்கூடாது. புதுசாக எதையுமே தெரிஞ்சுக்கூடக்கூடாது. அறிவின் மையத்தில் வாழ்ந்தால் கூட அதை தெரிஞ்சுக்கூடாது. தெரிஞ்சுக்கிட்டா அப்படி ஏதோ கற்பு அழிஞ்சிடுங்கிறத நினைக்கிற மாதிரி இருப்போம். அந்த மக்களை நோக்கி தான் எகிப்திலிருந்தும் ராயலசீமாவின் பாறை ஓவியங்களில் அருகில் நின்று காணொளிகளை போட்டுட்டு இருக்கோம். ஒரு 10 பேருக்காவது கிளம்பி செல்ல வேண்டும். எனக்கான எல்லை எதுவோ அதிலிருந்து ஒரு காலடியாவது முன்னாடி வைக்கணும். இது எனக்கு முற்றிலும் அந்நியதோ அதை கற்றுக்கொள்ள வேண்டும். கொஞ்சமாவது விரிவடைய வேண்டும் என்று தோன்றுகிறதோ அவங்களுக்காக தான் அந்த காணொலியில் வெளியிட்டிருக்கேன். அவங்க 1000 பேர் இருந்தாலும் எனக்கு பெரிய ஆச்சரியம் தான். ஆனால் அந்த 1000 பேரை நோக்கி பேசும்போது 1001 ஒருத்தன் உள்ள வருவான்னு நம்பிட்டு இருக்கேன். அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட்டுடைய அற்புதமான சிலை வியன்னா அருங்காட்சியகத்தில் இருக்கு. சுற்றி அறிவியலாளருடைய சிலை வச்சிருப்பாங்க. அரிஸ்டாட்டில் ஆரம்பிக்கும், அதில் ஹம்போல்ட்டுடைய சிலை இருக்கு. அந்த கம்பீரமாக நிற்கக்கூடிய அந்த உருவத்தில் சொல்லியிருந்தேன், உங்களில் இருக்கக்கூடிய அந்த அளவிறந்த சாகச உணர்வு இருக்க, அது ஐரோப்பிய பண்பாடையே உருவாக்கிச்சு. ஐரோப்பியாவை உலகின் தலை நிலமாக மாற்றியது. உலகின் முகம் என்று இன்னைக்கு ஐரோப்பா தான். அந்த ஸ்பிரிட் இருக்கு. அதுதான் டார்வினை உலகம் முழுக்க சுற்ற வச்சது. அதுதான் இந்தியாவுக்கு அறிவியல் அறிஞர்களை வரவழைச்சது. இந்தியாவுடைய சர்வேயை அவங்க தான் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுடைய தாவரங்களை அவங்க தான் ஆவணப்படுத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டுடைய மலைகளை அவங்க தான் முதல்ல பட்டியல் போட்டு ஆவணப்படுத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆற்றுலையும் எவ்வளோ தண்ணி வரும் தோராயமானு அவங்க தான் கணக்கு போட்டிருக்காங்க. உலகம் முழுக்க அவங்க தான் போயிருக்காங்க. அந்த உலகம் முழுக்க போன பல்லாயிரம் அறிவு சாகச வீரர்களுடைய பிரதிநிதி தொடக்க புள்ளி தான் ஹம்போல்ட். அந்த ஹம்போல்ட் சொல்லிட்டு, நீங்கள் ஒரு மலை, ஒரு கூழாங்கல்ல எடுத்துக்கிறேன், என்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய தேங்கி போன குட்டையில் கெட்டு போன நீரில் நெளியக்கூடிய புழுக்களான சக ஜீவிகளிடம் இப்படி ஒரு சாகசம் இருக்குன்னு திரும்ப திரும்ப சொல்ல முயற்சி பண்ணுறேன். 1-2 பேர் அது கேட்கட்டும் அப்படி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அவர் ஒரு தேவன். ஆமாம், கடவுள்கள் என்பவர் மனிதராக வாழ்ந்து மனித வாழ்க்கையில் ஒரு உச்சத்தை அடைஞ்சவங்க.
அலெக்சாண்டர் ஹம்போல்ட் எனக்கு இந்திரன் போல, வருணன் போல ஒரு தேவன், தோர் போல, நுனூர்த்தா போல ஒரு தேவன், ஒரு சாகச வீரன், அறிவு சாகசன் அதை சொல்வேன். நான் என்றைக்கும் வழிபடக்கூடிய, பெருமிதத்துடன் பார்க்கக்கூடிய ஒரு நற்பண்பு. தெய்வம் என்பது ஒரு குறிப்பிட்ட பண்பு நலனின் உருவகம், அறிவு சாகசத்தின் உருவகம் ஹம்போல்ட். நன்றி.